தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடியில் 11ஆம் வகுப்பு மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கிறது அரியநாயகபுரம்னு ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தை சார்ந்தவர் தேவேந்திரன். 17 வயதான இவர் திருநெல்வேலியில் உள்ள தனியார் பள்ளியில 11ஆம் வகுப்பு படித்து வந்தாரு. இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு செல்றதுக்காக பேருந்துல வந்த நிலையில ஸ்ரீவைகுண்டம் தாண்டி அரியநாயகபுரம் பக்கத்துல கெட்டியம்மாள் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு வரும்போது ஒரு கும்பல் தேவேந்திரனை இழுத்து போட்டு பேருந்து விட்டு இழுத்துக்கீழ போட்டு வெட்டுறாங்க. கை, கால், முதுகு மற்றும் தலை ஆகிய பகுதிகளை கொடூரமா தாக்கப்படுற அவர் உயிர் காப்பத்தான நிலையில அதாவது அந்த பேருந்துல போயிட்டு இருந்தவங்க போலீஸுக்கு தகவல் அளிச்சு அதன் அடிப்படையில் முதல் உதவி சிகிச்சை ஸ்ரீவைகுண்டம் காவல் மருத்துவமனையில கொடுக்கப்படுது. அதனை தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்ட நிலையில படுகாயமடைந்த அவரை தற்போது 8 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது மாணவனுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று அதன் அடிப்படையில் தற்போது மாணவர் நல்லா இருக்கிறத சொல்லி கூறப்படுது. இந்நிலையில கொலை செய்ய முயற்சித்த அந்த நபர்களை, அந்த 4 நபர்களை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக டிஐஜி மூர்த்தி ஸ்ரீவைகுண்டத்தில் தெரிவித்தாங்க. இதனை தொடர்ந்து சேரக்குளம் அப்படிங்கிற பகுதி, அதாவது ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது சேரக்குளம்னு ஒரு பகுதி, அந்த பகுதியை சார்ந்த 3க்கும் மேற்பட்ட நபர்களை தற்போது போலீசார் கைது செய்து அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை நடைபெற்று இருக்குது. அதாவது கபடி விளையாடுறதுல ஏற்பட்ட போட்டி காரணமா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அந்த பசங்களுக்கும் இன்னொரு இனத்தை பிரிவை சார்ந்த இன்னொரு மாணவர்களுக்கும் இடையில கபடி விளையாடுறதுல ஏற்பட்ட போட்டி காரணமாகத்தான் இந்த மாணவர் கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டிருக்கா முதல்ல கூறப்பட்டாலும் பெற்றோர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த கொலை செய்ய முயன்ற அந்த குற்றவாளிகள் எங்களுக்கு இணையாக விளையாடுவதற்கு உனக்கு யார் சொன்னான்னு சொல்லி கையில வச்சதா அந்த பையன், அதாவது தேவேந்திரன் கூறினதா சொல்லி அவங்க பெற்றோர்கள் தரப்பு குற்றம் சாட்டப்படுது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக எந்த விதமான சாதி மோதல்களோ அல்லது கொலைகளோ இல்லாத ஒரு சூழ்நிலையில பள்ளி மாணவனை பேருந்துல புகுந்து வெட்டி அதன் அடிப்படையில் அவன் தற்போது உயிர் காப்பத்தான நிலையில நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று விவகாரம் தென் மாவட்ட மக்களிடையே கூறும் கந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. நவீனா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.